ஓகே. நான் சென்னையிலேருந்து வரேன். பேர் நிர்மல். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி தான் இங்கே வந்தேன். அப்புறம் பூபதி சாரோட வீடியோஸ்லாம் பார்த்து இங்க இங்க கோயம்புத்தூர் வரும்போது மீட் பண்ணோம். கண்டிப்பா மீட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு வந்தேன். அதே மாரி அவர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாரு. லைக் மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு எல்லாம் டீட்டெயிலா. அண்ட் அவரு வந்து கிளியரா என்ன தேவையோ அது மாரி தான் தேவைக்கு போட்டா போதும். எக்ஸ்ட்ராவெல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு அ சொல்லிக் குடுத்தாரு. லைக் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் ஒன்லி நீட் டூ பி டன் அப்படின்னு. அண்ட் அதே மாரி பண்ணிட்டாரு. அண்ட் நான் இப்போ டெலிவரி எடுக்க வந்திருக்கேன். லைக் கார் இஸ் எக்ஸலண்ட் இது. சவுண்ட் வந்து சூப்பரா கிளாரிட்டியாக தனித்தனியாக கேட்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ டி நாட் ஹேட் அந்த உட்காந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இப்போ டியூன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நல்லா கிளாரிட்டியாக இருந்தனால ஐ வில் பி என்ஜாயிங் இட். தேங்க்யூ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கிறிஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டமர். இவங்க ஏற்கனவே வந்து ஒரு பயனியர் 6650 ஹெட் யூனிட், அதுவும் நம்ம அட்வைஸ் தான் அவர் போட்டார். ஏற்கனவே வந்து நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார், இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவங்க ஏற்கனவே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓஇ செட்டப் ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. செட்டுக்கு ஹெட் யூனிட் மட்டும் ஒரு நம்ம கன்சல்ட் பண்ணும்போது அவர் ஹெட் யூனிட் வந்து நம்ம 6650 சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்படியே எக்ஸிட்டிஸ் அவர் என்ன ஒரு ப்ராஜெக்ட் முதல் பண்ணியிருந்தாரோ அது அப்படியே இருந்துச்சு. இதில் அவங்க முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆடிசனோட ஒச்சே காம்பனண்ட் ஃப்ரண்ட்லையும் ரியரில் ஒச்சையோட கோஆக்சியல், தென் வந்து ஒரு பையனோட ஹெட் யூனிட்டு 6650 போட்டுட்டு இந்த ஸ்பீக்கர்ஸை பவர் பண்ணுறதுக்கு ஆடிசனோட 4.3 ஆம்பிளிஃபயர், அந்த ஆம்பிளிஃபயர் 4.3 ஆம்பிளிஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து 3 வே செட்டப் பண்ணணும் தான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தார். ஓகே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மிட்ரேஞ்சு ஒரு டிஎஸ்பி, அந்த ஒரு 14 சேனல் டிஎஸ்பி வித் 8 சேனல் ஆம்பிளிஃபயர் ஆடிசன் ஃபோர்ஸா சீரிஸோட டிஎஸ்பி தான் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லவே அதான் சொன்னோம். ஏன்னா அவர் ஏற்கனவே வச்சே ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தனால இந்த இது யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அடிஷ்னலாக எந்த ஆம்பிளிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை. 8 ஸ்பீக்கர்ஸ்க்கு கரெக்டாக 8 சேனல் அதுக்கு அவுட்புட் இருக்குது. டேரெக்டாக அப்படியே கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர், ஒரு சப்வூஃபர். அவர் ஏற்கனவே ஒரு சப்வூஃபர் வச்சுருந்துருக்காரு. அதில் ஏற்கனவே ஒரு மோனோ ஆம்பிளிஃபயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டியோட ப்ரைமர் சீரிஸ் 3000 மோனோ ஆம்பிளிஃபயர் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. தென் சப்வூஃபர் வந்து இன்ஃபினிட்டியோட ஷாலோ மவுண்ட், அவங்க ஏற்கனவே ஒரு கஸ்டம் பாக்ஸ் பண்ணி ஒரு போர்ட்டட் சப்வூஃபர் பாக்ஸாக பண்ணியிருந்தாங்க. அவர் நான் அந்த பாக்ஸ் பார்த்தா டைமென்ஷன்லாம் கரெக்டாக இருந்தது, போர்ட்டட்டுக்கு பக்காவாக இருந்தது. சரி ஓகே, அதை எதுவும் மாற்ற வேண்டாம், கொஞ்சம் எனக்கு லவுடி பேஸ் தான் பிடிக்குன்னாரு. ஃபைன், அதை அப்படியே விட்டுடலாம். ஏன்னா லவுடி பேஸ் வேணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு போர்ட்டட் பாக்ஸ் இருக்கிறதா பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, கரெக்டான டைமென்ஷனில் அவங்க பாக்ஸ் செஞ்சிருந்தனால நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. நார்மலாக நம்ம பாக்ஸ் வந்து நம்ம இல்லை, அந்த டைமென்ஷனில் கரெக்டாக இல்லை, லிட்டர் கெப்பாசிட்டி இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷன் மட்டும்தான் பாக்ஸ் மாற்றுவோம். இல்லை இருக்குன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அந்த ஆம்பிளிஃபயரும் அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ஆப்டான ஆம்பிளிஃபயர் தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த கான்ஃபிகரேஷனில் எந்த இஷ்யூஸும் அவங்க பண்ண ஒர்க்கு வந்து கான்ஃபிகரேஷனில் எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் டியூனிங் தான் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. அதுதான் அது மெயின் இஷ்யூ வந்தது. அவர் 3 வே பண்ணும்போது நம்மகிட்ட பண்ணணுங்கிற மாதிரி விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணார். இடையில ஒரு ஷெடியூல் கேட்டார். அப்போ அந்த ஷெடியூல் அவர் நாங்கள் கொடுத்தோம், அவரால் வர முடியல. அப்போ ஓகே அடுத்த ஷெடியூல் போனோம். இப்போ இந்த ஷெடியூல் வந்து பண்ணிட்டார். இதில் டேம்பிங் ஏற்கனவே அவங்களே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம எந்த ஒர்க்கும் இல்லை, இது எல்லாமே ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஜஸ்ட் கஸ்டம் பார்ட்ஸும் தென் மிட் ரேஞ்ச், இது மட்டும் தான் நம்ம அடிஷ்னல் ஒர்க் இருந்தது. அந்த டிஎஸ்பி கம்ப்ளீட்டாக டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். ஹைலி சாட்டிஸ்ஃபைட். நம்ம ஹெட்யூன் மட்டும் மாற்ற வேண்டாம். ஹெட்யூன் ஏற்கனவே 6650 போட்டதுனால எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா இப்போது இந்த ஒரு பேசிக்காக ஒரு 3 வே செட்டப் பண்ணும்போது
கண்டிப்பாக ஒரு ஹெட் யூனிட் வந்து நான் குவாலிட்டியான ஹெட் யூனிட் இருந்ததுன்னா நம்ம அதை இன்றைக்குமே மாற்ற சொல்ல போகிறது இல்லை. இதுக்கு அடுத்த லெவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆல்பைன் போகிறோம் 507 509 அது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் எனக்கு இல்லை இது போதும், இதுக்கு மேலே இது தேவையில்லைன்னா ஃபைன், அதே போதும். ஃபைனர் 6650 கண்டிப்பாக ஒரு 3-way செட்டப் உண்டான ஆப்டான ஹெட் யூனிட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே ஆடிசன் ஃபோர்ஸா சீரிஸ் யூஸ் பண்ணுற காரணம் என்ன, அவங்க ஏற்கனவே அந்த ஒச்சே யூஸ் பண்ணிக்கும்போது அந்த ஒச்சேவோட அந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஎஸ்பி போடும்போது, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை 2-3 வண்டிக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், அப்படிங்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டோட மேட்ச் பண்ணும்போது என்றைக்குமே அதோட அவுட்புட் லெவலே வேறு, அந்த மாதிரி தான் அது கிடைக்கும் அவுட்புட்டு. ஸோ அதனால தான் அவர் அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதே போட்டோம். ஏன்னா நம்ம ஆடிஷன் வந்து we are not authorized person to do audition. ஏன்னா அது வந்து அது அப்படி தான் விதிக்கப்பட்டது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம அந்த கஸ்டமருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பொருள் சோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், அவுட் சோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வேறு மாதிரியும் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஒரு ஹீலிக்ஸு இல்லை வேறு ஏதாவது டிஎஸ்பி போட்டு நம்ம தாராளமாக பண்ண முடியும். பட் அந்த பிளெண்ட் வந்து அதோட பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, நமக்கு அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத தான் நம்ம தோ இட் இஸ் நாட் ப்ராடக்ட் ஃப்ரம் அவர் இன் ஹவுஸ், நம்ம வேறு வழி இல்லை, சோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க, சோர்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இங்கே ஆடிஷன் நம்ம அஃபிஷியலாக பண்ணலினாலும் அன்அஃபிஷியலாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இது யாருமே கேட்க முடியாது, இது ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறதால யாரும் நம்ம கேட்க முடியாது. சரிங்களா, மார்க்கெட்டில் பொருள் இருக்குது, வாங்குகிறோம் விற்கிறோம் போடுறோம், தட்ஸ் இட். இது ஏன் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே அந்த ரைட்ஸ் இல்லை. பட் அதை கேட்குறாங்க, அதனால் அந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. பட் நம்ம ஆடிஷன் இங்கே பண்ணுறோம். சரிங்களா, யாருக்காவது ஆடிஷன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், பிஎம் பண்ணுங்கள். டெமோவும் போட்டிருக்கோம். தேங்க்யூ. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.